Hi, hello everyone. Welcome to RK Vision Academy. நம்ம இன்னைக்கு மேத்ஸ் ரிவிஷன்ல பார்க்க போற யூனிட் என்னன்னு பாத்தீங்க அப்படினா இன்வர்ஸ் trigonometric functions. 12th ல ரொம்ப மினிமம் வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு சாப்டர் அப்படி பாத்தீங்கன்னா யூனிட் 2 தான். சோ வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படினா அதிகபட்சம் 3 to 4 மார்க்ஸ் தான் இருக்கும். சோ இதுல எத்தனை क्वेश्चंस வரும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 2 மார்க் வரும். மிஞ்சி போனா ஆப்ஜெக்டிவ்ஸ் வரலாம். சோ என்ன மாதிரி क्वेश्चंस கேக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? என்ன பிராக்டீஸ் பண்ணா இதுல கேக்குற क्वेश्चனை ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும்ங்கறத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன அப்படினா இதுல மொத்தம் 3 கான்செப்ட் நம்ம ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்னு என்ன அப்படினா graph. So மொத்தம் 6 inverse trigonometric functions இருக்கு. sin inverse, cos inverse, tan inverse, cosecant inverse, cot inverse and secant inverse. இந்த 6 ஃபங்க்ஷனோட கிராஃப டைரக்ட்டா क्वेश्चनல கேட்கலாம். சோ கிராஃப் ஒரு தடவை பிராக்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்టిక్యులர் இன்டர்வலை கொடுத்து கூட கேட்கலாம். சோ -5/2 ல இருந்து +5/2 வரைக்கும் அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி கேட்கலாம். இரண்டாவது கான்செப்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா PVR, பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அதோட பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். சோ இதுல பர்టిక్యులரா பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச்னா என்ன அப்படிங்கறத பத்தி நான் அடுத்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அதோட ரேஞ்ச் என்னங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது டைரக்ட்டா ஆப்ஜெக்டிவ்ஸ்ல கேக்குறாங்க. மூணாவது ப்ராப்ளம். சோ ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் எடுத்து நான் சால்வ் பண்றேன். ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணனும்ன்றது கவனிங்க. क्वेश्चन என்ன அப்படினா sin inverse of sin 3π/4 plus cos inverse of cos 3π/4 இப்படி ஒரு ப்ராப்ளம் நான் கையில எடுத்துர்க்கேன். நமக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் தெரியும். sin inverse sin இந்த ஃபங்க்ஷன் சேமா வருது அப்படினா அதை கேன்சல் பண்ணிட்டு டைரக்ட்டா 3/4 னு போடலாம். அதே மாதிரி இதுலயும் 3/4 னு போடலாம். பட் இங்க என்ன கவனிக்கணும் அப்படினா இந்த வேல்யூ வந்து பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச்ல வருதான்னு பார்க்கணும். சோ sin inverse ஓட பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச் வந்து -5/2 ல இருந்து +5/2 வரும். cos inverse வந்து 0 to π க்கு வரும். 3/4ங்கிறது 135 டிகிரி. இந்த டிகிரி sin inverseல இன்டர்வல்ல லை ஆகல, cos inverseல லை ஆகுது. அப்ப என்ன பிரச்சனை? இங்க டைரக்ட்டா இது போயிட்டு 3/4 னு ஆன்சர் வந்துரும். பட் இத அப்படி போட முடியாது. இந்த sin 3/4 கன்வர்ட் பண்ணோம்னா sin inverse of sin pi minus pi by 4 னு போடணும். 180 minus theta ங்கிறது sin theta வாவே மாறும். சோ sin inverse of sin pi by 4 னு வந்துரும் plus 3/4. இப்போ sin inverse sin கேன்சல் ஆயிடுச்சுனா ஆன்சர் pi by 4 வரும் plus 3/4 which is equal to 4π/4 which is equal to pi அப்படின ஆன்சர் கிடைச்சிருக்கு. சோ இந்த ப்ராப்ளம் நீங்க அதிகபட்சம் கவனிக்க வேண்டியது PVR க்குள்ள உங்களோட டிகிரி வேல்யூ வந்துச்சு அப்படினா டைரக்ட் ஆன்சர் போட்டுறலாம். வரலனா அதை மாடிஃபை பண்ணி போடணும். அவ்வளவுதான். Thank you.